சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு வயிறு பசிக்காங்க. பிள்ளை தான் வயிறு பசிக்குன்னு கேட்கல, ஒரு 2 தோசை சுட்டு கூட திங்கட்டுமே. உங்கள் பாட்டியே சொல்லியாச்சு, இனிமே நான் என்ன சொல்ல, வா 2 தோசை சுட்டு தாரேன். எனக்கு தோசை ஒன்றும் வேண்டாம், ஸ்நாக்ஸ் தான் வேணும். என்னது, உனக்கு திங்கிறதுக்கு பாம்பு வேணுமா? பாம்பெல்லாம் பிடிச்சி திங்கிறதுக்கு நீ என்ன கீரி பிள்ளையா? பாட்டி நான் பாம்பு கேட்கல, ஸ்நாக்ஸ் கேட்டேன். அதான் மலரு, நீ இங்கிலீஷில் சொல்லுங்க, நான் தமிழில் சொல்லுங்க. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் மலரு, தமிழில் அதுக்கு பாம்புன்னு அர்த்தம். பாட்டி நான் கேட்டது ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ்னா தமிழ்ல பண்டம்னு அர்த்தம். பாட்டி நீங்க சொன்ன பாம்புக்கு இங்கிலீஷ்ல ஸ்னேக்னா சொல்வாங்க. பாட்டிக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்ததெல்லாம் போதும், முதல்ல உனக்கு தோசை வேணுமா வேண்டாமா அதான் என்கிட்ட சொல்லு. தோசை வேண்டாம்னு சொன்னலம்மா. சரி, அப்போ நான் உள்ளே போய் சமையல் வேலையை பார்க்கேன். எம்மா இப்போ என்னத்துக்கிட்ட எம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? எம்மா சோறு பொங்கதுக்கு முன்னாடி எனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு தாங்க. குலாப் ஜாமுன் வேணுமா? அது செய்யணும், அதுக்கு தேவையான மாவுலாம் வேண்டாமா? நம்ம வீட்டில் அதுக்கான மாவு ஒன்றும் இல்லை, அதுக்கு இருந்தால் தான் நான் செஞ்சு தர முடியும். எம்மா நம்ம வீட்டில் ரவை இருக்கா? இருக்குது, அதை எதுக்கு நீ இப்போ கேட்க? எம்மா அதை வச்சு குலாப் ஜாமுன் செய்யலாம். என்னது, ரவை மாவு வச்சு குலாப் ஜாமுன் செய்யலாமா? அந்த ரவையை வச்சு உப்புமா செய்யலாம், அப்புறம் கேசரியும் கிண்டலாம். ஆனால் அதை வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்ய முடியும்? செய்ய முடியுமா? நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃபோனை தர்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது. பிள்ளை தான் ஆசைப்பட்டு கேட்கலாமா, செஞ்சு கூட. எனக்கு தெரியாத நீங்கள் இப்படி தான் சொல்லுவேன்னு. நம்ம வீட்டில் நிறைய ரவை பயத்து இருக்கலாமா, அப்படியே வச்சா வண்டு விழுந்து ஆமை போயிடும். அதான் செஞ்சு கொடுத்தா பிள்ளை தும்பால. இப்போ அவ தங்கிறதுக்கு கேட்குதீடா, உங்களுக்கு வேணும்னு கேட்குதீடா? குலாப் ஜாமுன் இருந்தால் நீ மட்டும் வேண்டான்னு சொல்ல போகிறேன். சரி சரி, செஞ்சு தாரேன். எம்மா உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து தரட்டா? நீ உடனே எனக்கு எடுத்து தரேன்டா, எனக்கு எடுக்க தெரியும், நானே எடுத்து செஞ்சிடுவேன். எம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணண்டா. நீ உள்ளே வந்தால் என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். உள்ளே வந்தானா ஒரு வேலைக்கு 2 வேலையாக்கி விடுவேன், அதனால் நீ இங்கே இரு. சரி சரி இங்கே இருக்க. மலரு, பாட்டி உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? நீங்களே சொல்ல போறீங்க? பாட்டி நீங்க சொல்ற கதையை கேட்டு காக்காவே நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு, அந்த காக்காலாம் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். எந்த அம்மாவா? உங்கள் அம்மானா உங்கள் அம்மா இல்லை, உங்கள் அம்மா செய்கிற சமையல் தான் காரணம். நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. என்னது, அங்கே 2 பேரும் ஏன் கதை விட்டது மாதிரி இருக்கு? மருமொழி, இங்கே உன்னோட சமையலை பற்றி நாங்கள் பேருமே பேசிகிட்டு இருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆமா பாட்டி. இந்த மலரு, 2 பேரும் சாப்பிடுங்க. ஐ குலாப் ஜாமுன். ஞம் ஞம் ஞம். குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டாக இருந்தல மலரு. சாப்பிடாம எப்படி சொல்ல? நீ சாப்பிடலையா? கிண்ணத்தே சாப்பிடணும். அப்படின்னா முழுசையும் நானே சாப்பிட்டேன். அம்மா நீ கேட்டது மாதிரி நான் செஞ்சு தந்தேன்ல, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்க? பாட்டி எல்லா குலாப் ஜாமுனையும் சாப்பிட்டுட்டாங்க. பாட்டி நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிட்டாவில, அதனால் அவைய 2 நாள் விரதம் இருக்க போகிறாவலாம். என்னது, ஒரு கிண்ணம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டதுக்கு என்ன விரதமா? உங்கள் பாட்டி கொண்டு வந்த குலாப் ஜாமுன் எல்லாம் பிடிங்கி தும்பாவங்கிறது எனக்கு தெரியும், அதான் நான் கொஞ்சோண்டு தான் கொண்டு வந்தேன், மீதியெல்லாம் அங்கேயே இருக்குது. வா மலரு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிடு. சரிம்மா.